இந்த விஜய மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, SOPs போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்குன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாகவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.